ஆத்மாவின் தாகும் அமைதி ஒவ்வொரு மௌனத்திலும் ஒலிக்கும் அமைதி. அமைதி அமைதி அமைதி. சிவபாபா நீயே தருகிறாய் இதயத்திற்கு அமைதி. வலியின் அப்பால் அமைதி, கூட்டத்தின் அப்பால் அமைதி, தன்னுடன் இணையும் அந்த நிமிடம் அமைதி, மூச்சுகளுக்கு ஓய்வு தரும் அமைதி, இரவு மடியின் மென்மை அமைதி, கண்களின் உறக்க நிழல் அமைதி, ஓய்வின் பேரே அது அமைதி. ஒவ்வொரு ஆன்மாவின் தாகம் அமைதி, ஒவ்வொரு மௌனத்திலும் ஒலிக்கும் அமைதி, மௌனத்தின் மொழியில் மறைந்த அமைதி, சோர்வின் முடிவில் உதிக்கும் அமைதி, பயத்தின் பின் மலரும். ஓம் சாந்தி. ஆத்மாவின் தாகம் அமைதி என்ற தலைப்புல 31 நாளுக்காக பட்டி நடந்துட்டு இருக்கு. பட்டியில இன்னைக்கு 20வது நாள். பாபாவை சில நேரத்துல தர்மராஜன் ரூபத்திலையும் சில நேரத்துல கருணை பார்வையுடையவராகவும் மக்கள் பாக்குறாங்க. நாம இப்ப எதை பிரத்யக்ஷ பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய உண்மையான நிலையை பிரத்யக்ஷ பண்ணணும். அதாவது நமக்கு முன்னாடியே இருந்த நிலை அதை பிரத்யக்ஷ பண்ணணும். அதற்கான முயற்சி செய்யுங்கன்னு பாபா சொல்லல, அதை பிரத்யக்ஷமாக்குங்கன்னு சொல்றாரு. ஏற்கனவே இருக்கக்கூடியத முன்னாடி கொண்டு வரணும், அதாவது அதை பயன்படுத்தணும், அந்த நிலையில இருக்கணும். ஏன்னா உலகத்துல எல்லாருக்கும் தேவைப்படுது. ஒரு துளி அளவிலான சக்தி இருக்கட்டும், இல்ல குணம் இருக்கட்டும், அன்பு இருக்கட்டும், சாந்தி இருக்கட்டும், அதற்கு தேவை இருக்கு. இப்ப இந்த உலகத்துல 2019 நடந்த கோவிட்ல 2வது வடிவமா இருந்தது. அதனால இதுல கோவிட்-2 இருந்தது. ஆனா அது 2019 ஏற்பட்டதுனால அது கோவிட்-19 சொன்னாங்க. ஆனா அந்த வைரஸினுடைய பெயர் சார்ஸ் கோவிட் அப்படின்னு சொல்லுவாங்க, சார்ஸ் கோவிட்-2. அதனால 2003 முதல் முறையாக ஏற்பட்ட போது அந்த நேரத்தின் மரணத்தினுடைய தீவிரம் ரொம்ப அதிகமா இருந்தது. அதனால அங்க எந்த நோயாளிக்கும் அதற்கு அப்புறம் அந்த நோயாளி ஏற்படாம இருந்தது அப்படின்னா, அந்த நோய் வந்தது அப்படின்னா கண்டிப்பா அதுக்கப்புறம் அவங்களால வாழ முடியாது, இறந்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்தது. அது அந்த அளவுக்கு தீவிரமா இருந்தது. கூடவே இப்போ ஏற்பட்ட கோவிட் அதற்கு இடையே இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படின்னா, அந்த நேரத்துல சிலருக்கு கோவிட் வந்தது, ஆனா நிறைய அறிகுறிகள், அதுக்கு சிம்டம்ஸ் எதுவும் கிடையாது, ஆனா நிறைய பரவுச்சு. அப்போ இவ்வளோ பெரிய பரவல் கிடையாது. ஆனா யாருக்கு பரவுச்சுன்னா அவங்கள தனியா வச்சுட்டாங்க. அவங்க மரணங்களினுடைய எண்ணிக்கை குறைவா இருந்தது. ஆனா யாருக்கு அந்த நோய் வந்ததோ அவங்க கண்டிப்பா இறந்துருவாங்க. இதுல என்ன நடந்தது, 2வதுல கோவிட்ல என்ன நடந்ததுன்னா, கொஞ்சம் சிம்டம்ஸ் எதுவுமே இல்லாம இருந்தது. அது ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் பரவ ஆரம்பிச்சது ஈஸியா. அதனால இந்த வகையில அந்த நேரத்துல இவ்வளோ எல்லாமே நடந்தப்போ அது உலகத்துல ஃபர்ஸ்ட் டைம் இப்படியான நோய் பரவிட்டு இருந்தது 2003. அதை பத்தி யாருக்கும் அவ்வளோ தெரியல. அதனால ரொம்ப பயம் இருந்தது, ரொம்ப கவலை. தன்னுடைய குடும்பத்தினரை இழக்கிறது அப்படின்னா பாபா அடிக்கடி முரளியில சொல்வாரு, குழந்தைகள் இப்போது கருணை உணர்வை பிரத்யட்சமா கொண்டு வாங்க, இரக்கம் பண்ணுங்க அப்படின்னுவாரு. இப்ப அந்த சொரூபத்தை நாம இப்போ பிரத்யட்ச பண்ணணும். அதனால பாபா இன்னைக்கு என்ன மகா வாக்கியம் சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். அதே மகா வாக்கியத்தை நம்ம தாரணையில கொண்டு வருவோம். ஆகையினால இப்போ எல்லாரும் அமைதியா அமர்ந்து ஒரு நிமிஷத்துக்கு உங்களுடைய கண்களை மூடிக்கோங்க. பரந்தாமத்துல பரமாத்மா
அங்கிருந்து வந்து நமக்காக மகா வாக்கியத்தை சொல்லிட்டு இருக்காரு. கவனமா நம்ம கேட்கலாம். இந்த நேரம் நீங்க எல்லா குழந்தைகளும் பாப் தாதா, அதாவது பாபாவுக்கு அருகில இருக்கக்கூடிய தில்ல மனசுல இருக்கக்கூடிய இதய சிம்மாசனத்துல இருக்கக்கூடிய குழந்தைங்க இப்ப அந்த சொரூபமான இருக்கிறதுக்கான நேரம். ஆகையினால இப்போ உங்களுடைய உண்மையான சொரூபங்களை பிரத்யக்ஷம் பண்ணுங்க, இரக்க மனமுடையவரா ஆகுங்கன்னு பாபா அடிக்கடி சொல்றாரு. உங்களுடைய அனாதி சொரூபத்துல இருந்து உங்களுக்கு அந்த சம்ஸ்காரம் இருக்கு. அனாதி சொரூபம் பரந்தாம நிலையில இருந்து அங்கிருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதற்கப்புறம் பூஜ்ய சொரூபம், தேவதா சொரூபம் இதெல்லாம் சத்தியுகத்துலதான். இப்போ அனாதி ஸ்டார்டிங்ல இருந்து பரந்தாமத்துல இருந்து உங்களுக்கு அந்த குணம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அது வரணும், அதை பிரத்யட்சம் செய்யணும். தேவதா அப்படின்னாலே என்ன அர்த்தம்? கொடுக்கக்கூடியவங்க. அதுக்கப்புறம் பூஜ்ய சொரூபம் இருக்கு. மூர்த்திகளின் மூலம் கோவில்கள்ல தேவதைகளினுடைய மூர்த்திகளின் மூலம் அந்த சக்திகள் எதுவோ அதை பக்தர்கள் அனுபவம் பண்றாங்க. அங்கேயும் மூர்த்தி ரூபத்துல கூட அந்த வந்து இரக்க மனம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்திகளுக்கு சொல்றாங்க. அந்த ரூபம் வந்து பிரத்யட்சமாகுது. அதுக்கப்புறம் இப்ப இருக்கக்கூடிய இந்த பிராமண சொரூபத்துல கூட பாபா சொல்றாரு, நீங்க பரமாத்மாவினுடைய செய்தியை கொடுக்கக்கூடியவங்க. நீங்க எல்லா ஆத்மாக்களும் பரமாத்மாவினுடைய செய்தியை கொடுத்துட்டு இருக்கீங்க. அங்கேயும் ஞானத்தின் தானம் இருக்கு, உங்களுடைய குணங்களின் தானம் நடக்குது. அதனால ஒவ்வொரு சொரூபத்திலையும் தானம் ஏற்படணும், அதாவது இரக்க மனமுடையவர் ஆகணும். அதை மட்டும் பிரத்யட்சமாக இமர்ஜ் ரூபத்துல கொண்டு வாங்க. ஆகவே இந்த இதுல வந்து நீங்க செக்கிங் பண்ணணும். இது ஒரு செக்கிங் பாயிண்ட் நம்ம சொல்லலாம். இந்த நிலை, இந்த இரக்கம் வரக்கூடிய நிலை, அந்த சம்ஸ்காரம் என்கிட்ட என்னுடைய வாழ்க்கையில இருக்குதா அப்படின்னு டெய்லி நாம அதை இமர்ஜ் பண்ணணும். அதாவது அதை நான் என்னுடைய கான்சியஸ் லெவல் எப்படி வச்சிருக்கேன் அப்படின்னு நாம செக் பண்ணணும். பாபா சொன்னாரு அதை செக் பண்ணணும், கூடவே செக்கிங்ல நாம செஞ்சு காமிக்கணும். ஆனா எப்படி தெரியும் நான் இந்த தாதா ஸ்வரூபத்துல இருக்கேனா இல்லையா அப்படின்னு? அப்ப தாதா ஸ்வரூபம்னா வள்ளல் ஸ்வரூபம். எனக்கு தோணலாம் நான் இருக்கேன்னு, ஆனா அது உண்மையிலே எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கேன் நானு? அதற்கு பாபா செக் பாயிண்ட் சொல்றாரு. அந்த சொரூபத்துல நான் இருக்கேனா அப்படின்னா, நான் நினைக்கக்கூடிய சொரூபத்துல இருக்கேனான்னு எப்படி செக் பண்றது? யார் அவர்கள், என்னென்ன அடையாளங்கள் இருக்குது? அதுல ஒண்ணு என்ன அப்படின்னா, நோ கம்பேரிசன், அதாவது எதையும் வந்து கம்பேர் பண்றது கிடையாது. அடுத்தது வந்து நோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ், எதிர்பார்ப்புகள் இருக்கக்கூடாது. இப்ப அந்த மாதிரி இருக்கவங்க தான் தன்னுடைய சொரூபத்துல இருக்க முடியும். இப்படி அவங்க யோசிக்க மாட்டாங்க, இது கொடுத்தாதான் நான் கொடுப்பேன் அப்படின்னு. இது நல்லபடியா பேசினா நான் கூட அவங்க கிட்ட நல்லபடியா பேசுவேன். இப்ப இது எனக்கு உதவி செஞ்சாங்கன்னா நான் கூட அவங்களுக்கு உதவி செய்வேன். அப்படி இருக்க மாட்டாங்க. யார் அவங்க சொரூபத்துல இருக்காங்களோ அவங்க ஒருபோதும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க, எதிர்பார்க்க மாட்டாங்க. இதுதான் வந்து முதல் அடையாளமா இருக்கும், வள்ளலினுடைய முதல் அடையாளம். அடுத்தது இன்னும் என்ன இருக்கும் அப்படின்னா, வள்ளலினுடைய மற்ற அடையாளம் எப்பவுமே நிறைவா இருப்பாங்க. அதுதான் பாபா கூறிய 2வது பாயிண்ட். அது அவங்களுடைய திறந்த களஞ்சியம் மாதிரி இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு இவ்வளோ நிரம்பி இருக்கும், அதனால அவங்க தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. கூடவே எப்படி கொடுக்கறாங்கன்னா, தொடர்ந்து திறந்த களஞ்சியம் போல கொடுப்பாங்க. கூடவே நிபந்தனை இல்லாத நிலையில அவங்க தங்களுடைய வைப்ரேஷனாலும் தானம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படிதானே? கூடவே தொடர்ந்து அவங்க வந்து நிச்சிந்த நிலையில, நிர்வார்த்த நிலையில அப்படி இருப்பாங்க. அதாவது உயர்ந்த தன்மையில கவலையற்றவரா இருப்பாங்க. அதனுடைய ரிட்டர்னும் உங்களுக்கு தானாவே ஒத்துழைப்பு கிடைச்சிரும். பாபா சொல்றாரு, இதுல மனித ஆத்மாக்கள்ல இருந்து மட்டும் கிடையாது, இயற்கையில இருந்து உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். அதனால இது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? தன்னுடைய அதிகாரம் தானாவே வெளிப்படும். தன்னை அந்த ஸ்வயராஜ்ய அதிகாரி நிலையில நம்ம வந்து நிலைச்சிருக்க வைக்கணும். அப்படி நம்ம தானம் பண்றப்போ ராஜாவினுடைய கடமை தான் பிரஜைகளை பாதுகாக்கிறது. அந்த பாதுகாக்கிறதுல தான் எல்லாமே கொடுத்துட்டே இருப்பாங்க. அதனால ஸ்வயராஜ்ய அதிகாரியினுடைய நிலை. இப்போ அடுத்த மகா வாக்கியத்தை நம்ம கேட்போம். கண்களை எல்லாம் மூடிக்கோங்க.
கூடவே எப்போதும் அந்த புண்ணியத்தினுடைய பலன் சரியான ஒத்துழைப்பு சரியான நேரத்துல வச்சு அந்த ஆத்மாக்கு ஈஸியா கிடைக்குதா? கண்ண மூடி ஒரு நிமிஷம் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். புண்ணியத்தினுடைய பலன் சரியான நேரத்துல ஒத்துழைப்பு சரியான நேரத்துல வச்சு அந்த ஆத்மாக்கு கிடைக்குதா? ஆகவே தானம் வள்ளல் ஆகுறோம் அப்படின்னா அதனுடைய விளைவுகள் என்னன்றத நம்ம யோசிக்கணும். புண்ணியத்தின் கணக்கு சேமிப்பாகுது. வள்ளல் ஆயிட்டோம் அப்படின்னா அந்த புண்ணிய கணக்கே அவங்களுக்கு ஒரு லிஃப்ட் மாதிரி ஹெல்ப் பண்ணும். அதுதான் அவங்களுடைய விளைவு. புண்ணிய கணக்கினுடைய விளைவு என்ன? சரியான நேரத்துல ஒத்துழைப்பு, சரியான நேரத்துல வெற்றி தானாவே கிடைக்கும். கூடவே இதுல பாபா இதையும் சொல்றாரு, 1 செஞ்சா 10 மடங்கு கிடைக்கும். நீங்க ஒரு சுகர்மம் பண்ணீங்க அப்படின்னா 10 மடங்கு உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே எவ்வளவு புண்ணிய கணக்கு அதிகரிச்சுட்டே இருக்கும், அப்படித்தானே? கூடவே புண்ணிய கணக்கு அதிகரிக்கும் சாதனம் இல்ல முறைகளையும் சொல்றோம். அதுல ஒண்ணு நம்மளுடைய சங்கல்ப மூலமாக, நம்மளுடைய வாணியின் மூலமாக, தொடர்புகளின் மூலமாக இருக்கு. சம்பர்க் மூலமா எப்படி பண்ணலாம்? சிறந்த சங்கம் எவ்வளவு? இப்ப எவ்வளவு நான் பாபாவோட சங்கத்துல இருப்பேனோ, பாபாவோட தொடர்புல இருப்பேனோ, நம்மளோட வைப்ரேஷன்ஸ் நல்ல சிரேஷ்டமானதா சிறந்ததாக மாறிட்டே இருக்கும். அந்த சிறந்த வைப்ரேஷன்ல எந்த ஆத்மா தொடர்புல வந்தாலும் அவங்களுக்கு அது அனுபவமாகும். ஆகவே சிறந்த சங்கத்தின் மூலம் நாம அவங்களுக்கு உதவி பண்ணலாம். அதனால அதுலயும் புண்ணிய கணக்கு சேமிப்பாகுது. வார்த்தையின் மூலமா யாராவது மனசு உடைஞ்சு போயிருந்தாங்கன்னா அவங்கள ஊக்க உற்சாகத்துக்கு கொண்டு வரணும். யாராவது பலகீனமா இருந்தா அவங்கள மகிழ்ச்சிக்கு கொண்டு வரணும். யாராவது கவலைப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சிறந்த விஷயங்களை சொல்லி ஞாபகப்படுத்தணும். அப்படிதானே? கொஞ்சம் கூட நாம அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தோம் அப்படின்னா, அவங்க மோட்டிவேட் பண்ணோம் அப்படின்னா அது கூட அவங்களுடைய நிலையை உயர்ந்ததா ஆக்கும். புண்ணிய கணக்கு சேமிப்பாகும். புண்ணியமான செயலாயிடும். கூடவே சங்கல்பம் சில நேரத்துல இப்படிப்பட்ட சூழ்நிலைகளும் வரும். நாம பேசிட்டே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்மளுடைய சுத்தமான வைப்ரேஷன்ஸ், நம்மளுடைய சங்கல்பம் மூலம் கூட அந்த ஒரு ஆத்மாக்கு நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கலாம். அவங்கள நம்ம முன்னேற்றலாம். அதாவது அவங்களுக்கு கொஞ்சம் நம்ம எல்லா விஷயங்களையும் சொல்லலாம். இப்ப இதுல தாதி ஜானகியினுடைய ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. தாதிக்கு பக்கத்துல ஒரு சிஸ்டர் வந்தாங்க. இப்ப ரொம்ப அவங்க கஷ்டத்துல இருந்தாங்க, ரொம்ப அழுதுட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல அந்த ஆத்மாவினுடைய நிலை இப்படியா இருந்தது. இப்ப யாராவது யாராவது ஞானம் கொடுக்க போனாங்க அப்படின்னாலும் அதை கேட்கவும் புரிஞ்சுக்கிறதுக்கும் அவங்களுடைய நிலை கிடையாது. ஏன்னா அவங்களே அழுதுட்டு இருக்காங்க, எல்லாத்தையும் நினைச்சிட்டு இருக்காங்க. இப்ப அப்படி நடக்குது தானே. சில நேரத்துல அவங்க ரொம்ப துக்கத்துல போயிடுவாங்களாம். அதனால கேட்கவே முடியாது. அவங்களுடைய கேட்கக்கூடிய அந்த திறன் கூட அவங்க கிட்ட இல்லாத நிலை. அதனால தாதிஜி அவங்களுக்கு எதுவும் ஞானம் கொடுக்கல. அவங்கள பக்கத்துல உட்கார வச்சாங்க. வெறும் சாக்காஷ் மட்டும் கொடுத்தாங்க. தன்னுடைய சங்கல்பத்தின் மூலம் அந்த ஆத்மாவுக்கு சேவை பண்ணாங்க. மெதுவாக அவங்களுடைய அந்த துக்கத்துல இருந்து வெளியே வந்தாங்க. ஆகவே இப்போ வரவிருக்கக்கூடிய காலத்துல கூட இதே மாதிரி நடக்க போகுது. அதனால எந்த ஞானத்தையும் புரிஞ்சுக்கிறக்கூடிய சக்தி வேணும். ஆத்மாக்கள்ல மெதுவா குறைஞ்சுக்கிட்டே போறாங்க. அந்த சக்தி குறைஞ்சிட்டே போகுது. நம்மளுடைய சங்கல்பத்தின் மூலம் சேவை செய்யக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கும். கூடவே இந்த புண்ணியத்தின் கணக்கு, இதனுடைய விளைவு எதிர்காலத்திலயும் தானாவே எப்பவுமே பாபா சொல்ற போல நீங்க அரைக்கல்பம் முழுவதும் மிகுந்த சந்தோஷத்தோட அதனுடைய பலனை அனுபவம் பண்ணுவீங்க. சத்தியுகம், திரேதாயுகம், துவாபர யுகத்துல கூட அந்த புண்ணிய கணக்கினுடைய விளைவு ஆத்மாக்களாகிய உங்களுக்கு புண்ணிய ஆத்மாவா மாத்திரும். துவாபர யுகத்துல கூட இது மற்றவங்களுக்கு உதவி பண்ணும். எதுவா இருந்தாலும், சின்ன விஷயமா இருந்தாலும் நம்ம மனசார அந்த உயர்ந்த நிலையோட செஞ்சோம்னா அந்த சின்ன விஷயம் கூட புண்ணிய கணக்குல சேமிப்பாயிடும். இதுல ஒரு பெரிய ரகசியமும் இருக்கு. ஏன்னா சில நேரத்துல இப்படியும் இருக்கலாம், நம்ம நினைக்கிறோம் நான் ரொம்ப நல்ல சேவை செஞ்சிட்டு இருக்கேன், புண்ணிய கணக்கும் சேர்ந்துட்டு இருக்குன்னு. கண்டிப்பா அது நடக்குது, சரிதான். அப்படி அதனால பாபா சொன்னது போல 1 செஞ்சோம் அப்படின்னா 10 மடங்கு கிடைக்கும். இப்ப எடுத்துக்கோங்க, எனக்கு 100 மடங்கு கிடைக்குது. புண்ணிய கணக்குல 100% கிடைக்குது.
அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்தது, இல்ல என்னுடைய சொந்த நிலை ஏதோ ஆகிடுச்சு, இப்போ வீணா போயிடுச்சு அப்படின்னா, இப்போ நெகட்டிவிட்டி வந்து அதாவது நான் வந்து நல்ல புண்ணிய கணக்கு பண்ணனா 100% புண்ணியம் கிடைக்கும், இல்ல வேற ஏதாவது பண்ணனா அது நெகட்டிவ் ஆயிடும். அதுக்கும் கணக்கு இருக்கும் தானே. நான் 100%, அதாவது 100 மார்க் எடுத்திருந்தா அதுல இருந்து 5% வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா நான் திரும்ப 50 மார்க்குக்கு வந்துடுவேன். அப்புறம் என்னுடைய பயணம் 50 மார்க்ல இருந்து மறுபடியும் ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் சில நல்ல கர்மம் பண்ணுவேன், 70 மார்க் வாங்குவேன். அப்புறம் வீணாலும் நடந்ததுன்னா திருப்பி பின்னால போயிடும். அப்படிதானே? அதனால முதல்ல 30 மட்டும் இருக்கணும், 30% இருக்கும். நான் 100 மார்க் எடுத்தேன் அப்படின்னு ஒரு மாயையில இருந்தோம்னா, அதுக்கப்புறம் வீணானது பற்றிய ஞானமும் இல்லைன்னா அது ஏமாற்றமா ஆயிடும். அதனால இந்த கணக்கை நாம சரி பார்க்கணும். எவ்வளவு சதவீதத்துல என்னுடைய சேமிப்பு நடக்குது, இது ரொம்ப முக்கியமான விஷயம். திரும்ப எல்லாருக்கும் ஒரு நிமிஷத்துக்கு நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்ணை மூடுவோம். 3வது மகா வாக்கியத்தை கேட்போம். சங்கல்பத்தில் மிகுந்த சக்தி உள்ளது. பிராமணர்கள் உறுதி பண்ணாங்க அப்படின்னா சங்கல்பத்தினுடைய சக்தி ரொம்ப உயர்ந்த சக்தி. நம்ம வந்து என்ன நினைக்கிறோமோ அது வந்து அப்படியே வந்து நடக்கும். இப்ப பிராமணர்கள் உறுதி பண்ணாங்கன்னா செய்ய முடியாதுன்னு எதுவுமே இல்லை. யோகத்தை நம்ம ஜுவாலா ரூபமா மாத்தணும். இதுல பாபா சொல்றாரு, பிராமணர்களோட உறுதியான சங்கல்பத்துல ரொம்ப சக்தி இருக்குன்னு. அதனால உறுதியான சங்கல்பத்தை அதிகரிக்க என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம வந்து யோகத்தை ஜுவாலா ரூபமாக மாத்தணும். நாம யோகம் செய்யறோம், பாபாவை நினைக்கிறோம், ஜுவாலா பண்றோம். இப்ப தீவிரம் எவ்வளோ நம்ம வந்து அந்த தீவிரத்தை எவ்வளவு அதிகரிக்கிறோன்றதுல விஷயமே இருக்கு. அந்த பற்றுதலோட எவ்வளவு அந்த மாதிரி ஒரு தீபம் ஏத்துறோம்னா அதனுடைய தீ எவ்வளவு நேரா போகுது, இல்ல அது அசைதான் இல்ல. அதே மாதிரி என்னுடைய பாபா கிட்ட இருக்கக்கூடிய தொடர்பு எவ்வளோ நிலையா இருக்கு, அது எவ்வளோ நிலையா இருக்கோ அவ்வளோ ஜுவாலா ரூபத்துல நம்ம முன்னேற முடியும். அது அசைஞ்சு அப்படின்னா, அசைறதுன்னா யோகம் செய்யும் போது நடுவுல வேற சங்கல்பம் வருது, அதுதான் அசைறது, வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப பிறகு அங்கிருந்து மனசை திரும்ப நம்ம கொண்டு வந்துடணும். அது மாதிரி பண்றது அசைறது. பிறகு யோகம் செய்ய தொடங்குறீங்க, பாபா கிட்ட புத்தியை இணைக்கிறீங்க, திரும்ப வேறொரு சங்கல்பம் வருது, இதுதான் அசைவு. வேற எந்த சங்கல்பமும் இல்லாம ஒருவரோட பற்றுதல்ல இருக்கணும். இதுதான் ஜுவாலா, ஜுவாலாமுகி யோகம், ஜுவாலா சுரூபம். கூடவே அந்த ஜுவாலா போல தீ வந்து ஒளியை கொடுக்குது. எந்த ஒளி இருக்குதோ, அதாவது எந்த வெளிச்சம் இருக்கோ அங்க ஆத்மாக்கள் தானாவே வருவாங்க. அதாவது யாராவது ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா அவங்க தானாவே ஒளியின் பக்கம் வந்து ஈர்க்கப்படுவாங்க. அதே போல இந்த ஜுவாலா சுரூபம் ஆத்மாக்களை தானாவே இழுக்கும். கூடவே தாதிகள்ல அது தானாவே இருந்தது. அதனால அவங்க நிலையின் சிறப்பு என்ன அப்படின்னா, அவங்க ஜுவாலா ரூப நிலை பாபாவின் பக்கம் இழுத்துது. எப்பவுமே அவங்க கிட்ட அதாவது மரியாதை இருக்கும். ஆனா அவங்கள பார்த்தாலும் யார் நினைவுக்கு வருவாங்க, பாபா தான் நினைவுக்கு வருவாரு. அவங்க அந்த உடலின் மீது ஒருவரையும் ஈர்க்கல. அவங்கள பார்த்தாலே பாபா நினைவுக்கு வர அளவுக்கு அவங்க அந்த மாதிரி இருந்தாங்க. அவங்க முழுமையா பாபாவோட இவ்வளோ இணைஞ்சிருந்தாங்க. எந்த ஆத்மாவும் அவங்கள பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பாபா தான் தோணுவாங்க, பாபா தான் நினைவுக்கு வருவாங்க, அந்த நிலை ஏற்படும். ஏன்னா அவங்களுடைய நிலை எப்பவுமே அந்த ஜுவாலா ரூபம், அந்த பரமாத்மாவினுடைய பற்றுதல்ல மகிழ்ந்த நிலையில இருக்கும். கூடவே இதுல பாபா சொல்றாரு, குழந்தைங்க சேவையும் ரொம்ப நல்லா செய்யறாங்க, ஊக்க உற்சாகத்தோட செய்யறாங்க, முழு பற்றுதலும் செய்யறாங்க. ஆனா சேவையுடன் சேர்த்து தன்னுடைய நிலை, தன்னுடைய ஜுவாலா ரூபத்தின் மீது கவனம் வைக்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா சில நேரத்துல இப்படி கூட இருக்கும், சேவையினுடைய விரிவுல இவ்வளோ பண்ணியிருக்கோம், சில நேரத்துல அதனுடைய தாக்கம் அமிர்த வேலையில பார்க்கலாம், ஈவினிங் யோகா டைம்ல பார்க்கலாம். ஆனா அந்த சமநிலை பற்றி பாபா நமக்கு இங்க புரிய வைக்கிறாரு. கூடவே இந்த உறுதியை பற்றி பாபா வந்து பேசுறாரு, உறுதித்தன்மை, ஜுவாலா ரூபம் பற்றி. இதுல என்ன பிரச்சனை வருது, நமக்கு எல்லோருக்கும் அனுபவம் இருக்கு. இதுல பிரச்சனை டிஸ்ட்ராக்ஷன், அதாவது மனசு அலையிறது, கவனம் அலையிறது. ஆகவே அந்த கவனம் ஏன் அலையுது, டிஸ்ட்ராக்ஷன் ஏன் வருது, அதை புரிஞ்சுக்கணும், ரொம்ப அவசியம். அதனால டிஸ்ட்ராக்ஷனை புரிஞ்சுக்கிறது, டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னா எதுவும் கிடையாது, மனசை அலைய விடுறது. ஈஸியான வேர்ட்ல சொல்லணும் அப்படின்னா நம்ம கவனத்தை திருப்பிடுறோம். பயிற்சி வந்து செய்யல, கவனத்தை நிலையா வைக்கக்கூடிய பயிற்சி பண்ணல.
அதனால இப்படி சொல்றோம் டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு. பயிற்சி செய்யப்படாத கவனம். கவனத்துக்கு பயிற்சி கிடைக்கலன்னா அதுவே டிஸ்ட்ராக்ஷன் ஆயிடுது, அலைந்து போறது. இது நாம இப்படி கூட சொல்லலாம். மனம் அப்படின்றது என்ஜின் மாதிரி, காரினுடைய என்ஜின் அப்படின்னு எடுத்துக்கோங்க, அது மனம். இப்போ மனம் தான் வந்து காரோட என்ஜின் வச்சுக்கோங்க. மேலும் கவனம் தான் வந்து இந்த ஸ்டேரிங். இப்போ இந்த ஸ்டேரிங் வந்து இருக்கு, நீங்க சாதாரண வேகத்துல போறீங்க அப்படின்னா இன்ஜின் நல்லா இருக்கும், சக்திசாலியா இருக்கும், சக்தி வாய்ந்ததா இருக்கும். ஆனா நீங்க வந்து அந்த ஸ்டேரிங் இப்படி இப்படி அசைக்கிறீங்க, அப்போ கார் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் சாஞ்சு சாஞ்சு போகும், அப்படித்தானே? ஸ்டேரிங் அசைச்சிங்கன்னா சரியா வச்சீங்கன்னா கார் நேரா போகும், இப்படி இப்படி திருப்பிங்கன்னா காரும் இப்படி இப்படி போகும். அதனால பிரச்சனை வந்து என்ஜின்ல கிடையாது, நாம விரும்பினாலும் மனசை சரியான திசையில கொண்டு போலாம். நாம நினைச்சா பண்ணலாம், அவ்வளவுதான் விஷயம். ஆனா அதுக்கு சரியான திசை வேணும், அந்த ஸ்டேரிங் வந்து சரியாக இருக்கணும். ஆகவே இங்க முழு திறமையும் எதுல இருக்கு? ஸ்டேரிங்க வந்து சரியான இயக்கத்துல பயன்படுத்துறதுல. இப்போ அடுத்த மகா வாக்கியத்தை கேட்போம். எல்லாரும் கண்ணை மூடிக்கோங்க. எத்தனை இருந்தாலும் பிரம்மா நீங்கள் பரமாத்மாவின் நிழலில் எப்போதும் ஸ்வராஜ்ய அதிகாரியாக இருந்து சீட்டில் செட் ஆகி இருக்கக்கூடியவர். இப்போ பாபா வந்து பிரம்ம பாபா எப்படி இருந்தாரு? எப்பவுமே சுயராஜ்யத்தினுடைய சீட்ல செட்டா இருந்தார். இப்ப சீட்ல செட் ஆக இல்லை அப்படின்னா சதவிகிதமும் அது மாதிரி ஆயிடும், கனவுல கூட இப்போ செட் ஆக முடியாது. அதனால இந்த முரளி கேட்டப்போ அந்த நேரத்துல உலகத்துல இப்படியான ஒரு சூழ்நிலை இருந்தது. அங்க யுத்தம் நடந்தது, ஈராக் மேல யுத்தம் அறிவிச்சாங்க, அமெரிக்கா ஈராக் மீது யுத்தம் நடந்தது. அதனால எவ்வளவு பதட்டம், எவ்வளவு துக்கம், எவ்வளவு டென்ஷன் உலகத்துல இருந்தது. ஆகவே இதுல பாபா குறிப்பா வெளிநாட்டு குழந்தைங்க கிட்ட கேக்குறாரு, நீங்க பயப்படல தானே? உலகத்தின் இந்த நிலையை பார்த்து நீங்க பயப்படல தானே? பாபா சொன்னாரு என்ன ஆகும்? எதுவும் ஆகாது. பாபா சொன்னாரு எதுவும் ஆகாது. நீங்க குழந்தைகளின் மீது பரமாத்மாவினுடைய அந்த இது இருக்கு இல்லையா, கதிர்கள். ஆனா அந்த கதிர்கள் அதனுடைய கீழே நீங்க அமர்ந்திருக்கிறது சத்ரச்சாயா, அந்த குடை நிழல்ல நீங்க வந்து அமர்ந்திருக்கிறது தான் நம்மளுடைய வேலை. அப்படி இருந்துகிட்டீங்கன்னா உங்களுக்கு எதுவும் ஆகாது. இதுக்காக பாபா என்ன சொன்னாரு? சீட்ல செட் ஆக இருங்க. இங்க சீட் அப்படின்னா பாபா சொன்னது மாதிரி சுயராஜ்ய அதிகாரி, கவலையற்ற பாத்ஷா, கவலையற்ற மகாராஜா, நிச்சிந்த நிலை, கவலையற்ற நிலை, நிச்சயம் எதுவும் ஆகாது. இது பரமாத்மாவோட மகா வாக்கியம். இப்ப எதுவும் ஆகாது, உங்க நிலை மீது நீங்க செட்டா இருங்க. இன்னொரு டைம் பாபா சொன்னாரு கம்பைன்டாக இருங்க. பாபா கூட நீங்க இணைந்து இருந்தீங்க அப்படின்னா, சத்ரச்சாயால குடை நிலையில இருந்தீங்க அப்படின்னா அசைக்க முடியாத நிலையில இருக்க முடியும். கூடவே இதுல ஒரு ரொம்ப இதயத்தை தொடக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, பாபா சொன்னாரு இது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொன்னாரு, தந்தையினுடைய பொறுப்பு. நீங்க சீட்ல செட் ஆகி இருந்தீங்கன்னா உங்க பாதுகாப்பு என்னோட பொறுப்பு. பாருங்க எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. கடவுள் பொறுப்பை ஏத்துக்கிறாரு, நமக்கு செய்ய வேண்டியது நிலையாக அமர்ந்திருக்கிறது தான். இப்போ நாம கடைசி மகா வாக்கியத்தை கேட்போம். எல்லாம் கண்ணை மூடிக்கோங்க. பிறகு தன்னை ஆத்மான்னு உணர்ந்து இந்த கர்மேந்திரியங்கள்ல இருந்து விலகி நான் வந்து கர்மயோகி ஆத்மா, ஆத்மாவினுடைய சக்தியையும் எப்பவுமே அனுபவம் செய்யணும். சொரூபத்துல இருக்கிறதுக்காக, இந்த கருணை மனம் கொண்ட நிலையில இருக்கிறதுக்காக நம்மளுடைய முதல் பாடம் ஆத்ம நினைவு. செய்பவர் செய்விப்பவருடைய நினைவு தான் இதுல வந்து ஃபவுண்டேஷன். ஆத்மா செய்துட்டு இருக்கு, இந்த கர்மேந்திரியங்கள்னால ஆத்மா செய்ய வச்சிட்டு இருக்கு, இந்த கர்மேந்திரியங்கள் செய்யுது. ஆகவே அந்த நிலையில நிலைச்சிருந்தோம்னா பாபா சொல்றாரு எல்லா சக்திகளும் உங்களுடைய கட்டளைப்படி நடக்கும். செய்விக்கக்கூடியவருடைய நினைவுல இருக்கணும். செய்ய வைக்கிறவரு செய்ய வச்சிட்டு இருக்காரு. ஆத்மாவாகிய நான் இந்த கர்மேந்திரியங்களை செய்ய வச்சிட்டு இருக்கேன், இந்த கர்மேந்திரியம் செஞ்சிட்டு இருக்கு. இந்த நினைவுல இருந்தோம்னா அதிகாரம் வரும். அப்ப பாபா சொல்றாரு மாயா வந்து நம்ம இந்த மாதிரி இல்லைன்னா மாயா ஆணையிடும், நமக்கு கட்டளையிடும். நாம வந்து மாயாவுக்கு கட்டளையிடணும். ஆனா அதனால இதுல நிலையா இருக்கணும். கூடவே இப்படியும் உள்ள பாபா சொன்னாரு, குழந்தைங்க சொல்றாங்க பாபா நாங்க சொல்ல விரும்பல ஆனா சொல்லிட்டோம், பார்க்க விரும்பல ஆனா பார்த்துட்டோம். பாபா சொல்றாரு இப்படி எல்லாம் இருக்க கூடாது.
நீங்க விரும்பினா என்ன செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்களோ அதையே செய்ய முடியும். நீங்க என்ன விரும்புறீங்களோ அது நடக்கும். இது பாபாவோட மகா வாக்கியம். நீங்க விரும்புறது அது நடக்கும். கர்மேந்திரியங்கள் அலைஞ்சிட்டு இருந்தாலும் அதுல கூட உங்களுடைய விருப்பம் எங்கேயாவது இருக்குது அப்படின்னா அதனால அது நடக்குது. ஆகவே கர்மேந்திரியங்களை ஆணையில வச்சீங்க, கட்டளைப்படி வச்சீங்கன்னா எல்லா சக்திகளும் உங்க கட்டளையை ஏத்து நடக்கும். ஏன்னா இந்த சக்திகள் பரமாத்மாவினுடைய சக்தி, பரமாத்மா உங்களுக்கு கொடுத்தது. நம்மளுடைய சொத்து நம்மளுடைய சொந்த பொருள். அதனால நம்மளுடைய சொத்தை நாம எப்படி பயன்படுத்தணும்? நம்மளுடைய கஜானா இது, அது நம்மளுடைய கட்டுப்பாட்டுல இருக்கணும், அப்படிதானே? அதனால அந்த சுயராட்சி அதிகாரி நிலையில இருந்து மாஸ்டர் சர்வசக்திவான் நிலையில இருந்து இருக்கிறவங்க அதிகாரியா இருப்பாங்க, அடிமையா இருக்க மாட்டாங்க. அவங்க ஆணையில உங்களுடைய கட்டளைப்படி எல்லா கர்மேந்திரியங்களும் எல்லா சக்திகளும் கட்டுப்பாட்டுல இருக்கும். சரி, ஓம் சாந்தி. நாம இன்னைக்கு பாபா நமக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத நல்லா ஞான சிந்தனை பண்ணி நம்மளுடைய வாழ்க்கையில முன்னேறலாம். நல்லது. ஓம் சாந்தி. சிவபாபா நீயே தருகிறாய் இதயத்திற்கு அமைதி. ஒவ்வொரு மனிதனின் விருப்பம் அமைதி, ஒவ்வொரு அடியின் இலக்கு அமைதி. உடைந்த கனவுகளின் மருந்து அமைதி, மௌனமான இதயத்தின் அழைப்பு அமைதி. ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் அமைதி, சத்தத்தின் நடுவே நிலவும் சாந்தம் அமைதி. ஒவ்வொரு நம்பிக்கைக்கும் நிழல் அமைதி, இதயத்தின் ஓய்வு அமைதி. எழுத்தியின் போர்வை அமைதி, கரைந்து விடும் திருவிழா அமைதி. தண்ணீரின் அப்பால் காத்திருக்கும் அமைதி, ஒவ்வொரு போரிலும் வெற்றி தரும் அமைதி. ஒவ்வொரு துயரத்தின் பின்னிலைப்பது அமைதி. தன்னைத்தானே சந்திக்கும் தருணம் அமைதி, ஒவ்வொரு ஆன்மாவின் தாகம் அமைதி. ஒவ்வொரு மௌனத்தில் ஒலிக்கும் அமைதி, அமைதி, அமைதி. சிவபாபா நீயே தருகிறாய் இதயத்திற்கு